மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். வாசியுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். சீடர்களுக்கு ஆசை என்ன? போனோம், போனால் யார் அங்கே பெரியவனாக இருப்பான்? இந்த கேள்வி உலகம் முழுவதும் எழும்பி இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி பல பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற ஒரு கேள்வி. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கும் இது ஒரு காரணம் இல்லையா? நம்மில் யார் பெரியவர்? திருச்சபைகளில் பிரச்சனை வருவதற்கும் இது ஒரு காரணம். நம்மில் யார் பெரியவர்? சமுதாயத்திலே, அரசியலிலே, தேசத்திலே பிரச்சனைகளுக்கான ஒரு அடிப்படையான பல காரணங்களில் ஒன்று நம்மில் யார் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கே இந்த பிரச்சனை வந்தது. பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? ஆண்டவர் அதற்கு கொடுத்த அருமையான 4 பதில்கள் இருக்கின்றன அன்பானவர்களே. முதலாவது பதில் என்னவென்று பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பதில் எப்படி கொடுக்குறார் பாருங்க. முதல்ல பரலோகத்துக்கு போகிற வழியை பாரு. ரெண்டாவது அங்கே எவன் பெரியவனாக இருக்கிறான்னு பார்க்கலாம் இல்லையா? முதல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ போகணும்னாலே என்ன செய்யணும்? இந்த குழந்தையைப் போல நீ மாற வேண்டும். மனம் திரும்பி ஒரு குழந்தையைப் போல மாற வேண்டும். அன்பானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது முதல் முயற்சி. அங்கே பெரியவன் யார் என்பது ரெண்டாவது கேள்வி. இறை அரசுக்குள்ள, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே போக வேண்டுமானால் முதலாவது மறுபடியும் பிறந்து ஒரு குழந்தையைப் போல நாம் மாற வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம். அந்த குழந்தை இந்த உலகத்தில் புதிதாக வந்து எப்படி பிறக்கிறதோ அதுபோல ஒரு முறை பிறந்து வளர்கின்றவர்கள் மீண்டும் ஒரு முறை பிறக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன பிறத்தல்? மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்பொழுது ஒரு மனிதன் கேள்வி கேட்டான், நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிரவேசித்து மீண்டும் ஒருவரை பிறக்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? மறுபடியும் பிறத்தல் என்பது கண்களுக்கு காணாத ஒன்று. ஒரு காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல இருந்து புறப்பட்ட இஷ்டமான இடத்துல வீசுகிறது போல ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதிலை சொல்ல வேண்டுமானால், மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவனுக்கு மண்ணை நோக்கிய ஒரு சிந்தை இருக்கிறது, உலகத்தை நோக்கிய ஒரு சிந்தை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழும்போது பணக்காரர்களாக வாழுகிறார்கள், செல்வந்தர்களாக வாழுகிறார்கள், சிறப்பாக வாழுகிறார்கள், பதவிகளை பிடிக்கிறார்கள். அதையே லெக்காக வைத்து கொண்டு போவது முதல் பிறவியிலே மனிதனுடைய நோக்கம். ஆனால் இரண்டாவது ஒரு பிறவி இருக்கிறது, மறுபடியும் பிறத்தல். அந்த பிறவி என்ன செய்யும்? நித்திய நாட்டை நோக்கி நம்மை நடத்தி செல்லும். அன்பானவர்களே, இதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை பைபிளில் பார்க்கணுமானா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய சொத்தின் பங்கை கேட்டு வாங்கினான். எதுக்காக கேட்டு வாங்கினான்? உலகத்தில் சென்று உலகத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக அந்த சொத்தின் பங்கை கேட்டு வாங்கினான். உலகத்தில் நன்றாக அந்த சொத்தை எல்லாம் விற்று தொலைச்சி அவன் மோசமாக ஜீவனம் பண்ணி கடைசியில் ஒட்டாண்டி ஆகி கடைசியில் பன்றி தின்கிட தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்து மண்ணோடு மண்ணாய் தரையோடு தரையாய் ஒட்டிப்போன பின்புதான்
தகப்பனை நினைத்தான். அந்த நினைப்பு எப்பொழுது வந்தது? மண்ணை நோக்கிய வாழ்வு திருப்தியை தராது என்கின்ற எண்ணம் வந்தவுடனே தகப்பனை நோக்கினான். அந்த மைந்தனுக்கு நம்ம எல்லாம் ஒரு பெயர் கொடுப்போம். என்ன மைந்தன்? மனம் திரும்பிய மைந்தன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மண்ணை நோக்கிய ஒரு வாழ்க்கையை, உலகத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது தன்னுடைய மனசை மாற்றி அந்த மனதை தெய்வத்தை நோக்கி திருப்புகிறான், நித்திய ராஜ்யத்தை நோக்கி திருப்புகிறான், பரலோக ராஜ்யத்தை நோக்கி திருப்புகிறான். கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடல் உண்டு, நீங்கள் பாடுவீங்களான்னு எனக்கு தெரியல. மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சந்தனை நேராய் விண்ணையே நோக்கிட பன்னிறைவா உனை வேண்டி மன்றாடுகின்றேன். முதலாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு வழியை பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் மண்ணை நோக்கி இருக்கிறது, என்னுடைய இருதயத்தை விண்ணை நோக்கி மாற்றும்னு கேளுங்க. ஆண்டவர் முதல்ல சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு வழியை பாரு. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அதே மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பா? பெரிய ஊழியக்காரர், பெரும் கூட்டங்களை எல்லாம் கூட்டுகிறவர், ஏராளம் ஆலயங்களை கட்டியிருக்கிறார், தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று ஆண்டவருக்கு கொடுத்துட்டாரு. அவர் பெரியவராக இருப்பாரா? யார் பெரியவராக இருப்பா? இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அப்படி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலாகி தம்மை தாழ்த்தினார். அப்படி இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினபடியினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தினார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார்? இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தின பொழுது உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து இதை சொன்னார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அவ்வளோதான். இது ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம். சிறு குழந்தை எப்படி தன்னை தாழ்த்துகிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு சிறு குழந்தை எப்படி தன்னை தாழ்த்துகிறது? சிறு குழந்தைன்னா ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு வயசு கீழே. அந்த குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ விலையுயர்ந்த ஒரு ஆடையை வாங்கி போட்டு ரொம்ப அழகாக அலங்கரித்து பொட்டெல்லாம் வச்சு கம்மலெல்லாம் குத்தி ரொம்ப அழகாக அலங்கரித்து கொண்டு வந்து பாருங்கள். அந்த பிள்ளை அதை குறித்து ஏதாவது பெருமைப்படுமா? அம்மா அப்பா பெருமைப்படுவாங்க, என் பிள்ளைக்கு நான் இப்படிலாம் அலங்கரிச்சிருக்கிறேன். ஆனால் சில பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆடை போட்டால் அழுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த ஜிங்கானா ஜில்கானா எல்லாம் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. அது கேஷுவலாக இருந்தால் தான் அதுக்கு பிடிக்கும். அதனால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அழும், இது எனக்கு வேண்டாம். பிறகு அந்த துணியை மாற்றி வீட்டில் சாதா உடுக்கிற ஒரு துணியை போட்டால் சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அலங்கார ஆடைகளை அணிகிறதில் அந்த குழந்தைக்கு எந்த பெருமையும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை. ஒரு சாதாரண தெருவில் விளையாடுகிற பிள்ளையோடு விளையாடுவதற்கு அந்த பிள்ளை மனசார இறங்கி போகும். ராஜா வீட்டு பிள்ளையோடு விளையாட போவேன், பணக்கார வீட்டு பிள்ளையோடு விளையாட போவேன்னு அந்த குழந்தை சொல்லாது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு பெருமை இல்லை, மனசுக்குள்ள பெருமையே கிடையாது அன்பானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் பல வேளைகளில் குழந்தைகளை முன்னாலே நிறுத்தி சொல்லுகிறார், இந்த சின்ன பிள்ளையை போல மாறுங்கப்பா, அதை பார்த்து படிங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ
கிருபை அளிக்கிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பார்னு நம்மளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, உலகத்தில் எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனிதன் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்திய நாட்டிலோ ஆப்பிரிக்க தேசத்திலோ மிக ஏழையாக ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் நம்முடைய கண்களுக்கு காணாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு நாள் நம்மெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது தெரியும், அங்கே ஒருத்தர் பெரியவராக உட்கார்ந்துருப்பார். அவர் யார்? உலகத்திலே தம்மை தாழ்த்தின ஒரு மனிதர். அன்பானவர்களே, ரைட். ஆண்டவர் இந்த தம்மை தாழ்த்துகிற இந்த மனிதர்களை குறித்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் உங்களில் யார் பெரியவன்னு சண்டை போட்டால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு இடறல் உண்டாக்குகிறவர்கள் யார்? சின்ன குழந்தைங்களுக்கு இடறல் உண்டாக்குறவங்க யார்? நம்மில் யார் பெரியவன் யார் போட்டி போடுறாங்களோ அவங்கெல்லாம் சிறியவர்களுக்கு இடறுதலை உண்டாக்குகிறார்கள். வீட்டிலையே அதை ஆரம்பிக்கும்னு வைங்க. ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார்? அந்த குழந்தை யாரை நம்பி அந்த வீட்டிலே வாழுகிறது? அந்த குழந்தைக்கு சொந்தமாக எதுவுமே செய்ய தெரியாது. ஆனால் அது அப்பா அம்மாவை நம்பி வாழுகிறது. அம்மா தான் அதுக்கு எல்லாம், அப்பா தான் அந்த குழந்தைக்கு எல்லாம். இப்படி இருக்கும்போது இந்த அம்மாவும் அப்பாவும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, இந்த குழந்தை என்ன நினைக்கும்? அந்த குழந்தைக்கு அது இடறுதலாக இருக்கும். மறந்து விடக்கூடாது. ஃபைட் பண்ணுகிற பெற்றோர், சண்டை போடுகிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய மனசை பலவீனப்படுத்துகிறார்கள். எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சமாதானம் கிடைக்குமா? இந்த அப்பா அம்மாவை நம்பிலாம் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், அவர்களெல்லவா என்னை காப்பாற்ற வேண்டும், இப்போ அவங்களே தங்களுக்குள்ள சண்டை போடுகிறார்களே என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய மனம் பலவீனப்பட்டு போகும். மறந்துவிடக்கூடாது. அது அவர்களுக்கு இடறுதலாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு இடறுதலாக இருக்காத, நீ சண்டை போடுறதுனால. இது வீட்டில் மட்டும் இல்லை, திருச்சபைக்கும் இது பொருந்தும். திருச்சபையில் நம்மில் யார் பெரியவன்னு சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா சிறியவர்களுக்கு அது இடறுதலாக மாறும். வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகளுக்கு அது இடறுதலாய் மாறிவிடும். இன்னும் ஒன்றை பாருங்கள். தேசத்தில் அரசியல் இருக்கிறது. அரசியல் என்பது ஆரோக்கியமானதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே நேரம் அரசியல் என்பது ஒருத்தர் கடித்து பட்சிக்கிற ஒன்றாக மாறிவிட்டால், நம்மில் யார் பெரியவன், யார் பதவியை பிடிப்பான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாரும் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அங்கே அது அநேகருக்கு இடறுதலாய் மாறிவிடும். இயேசு கிறிஸ்து சொன்னார், இடறல் மனிதனுக்கு வருவது தேவைதான் இல்லையா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு இருந்தால் அவன் சீக்கிரம் கெட்டு போவான். அதனால் ஆண்டவர் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அவ்வப்போது நமக்கு தரத்தான் செய்வார். அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் நாம் இன்னும் ஆண்டவரை கொஞ்சம் நெருங்குவோம் இல்லையா? ஆனால் அந்த இடறுதலை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ, யார் நிமித்தம் அந்த இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமா? சிறியவர்களுக்கு இடறுதலாக இருக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன தண்டனை? கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை தள்ளிவிட வேண்டும். சமுத்திரத்தின் ஓரத்திலே அல்ல, ஆழத்திலே தள்ளி விடணுமா. எந்திர கல்னால் என்னன்னு தெரியுமா? தெரியாது, நான் சொல்லித்தரேன். மாவு அரைக்கிறதற்காக திரிய கல்லுன்னு ஒன்று நம்ம ஊரில் உண்டு, பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கல் அடியில் இருக்கும், மேலே மத்தியில் ஓட்டை போட்டு ஒரு திரிய கல்லை வச்சு சைடில் ஒரு பிடியை வச்சு இப்படி சுற்றி மாவு அரைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் எந்திரக்கல். அந்த கல் மத்தியில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டை வழியாக ஒரு கைத்தை போட்டு கழுத்தில் கட்டணுமா. கட்டி எங்கே கொண்டு போடணும்? சமுத்திரத்தின்
ஆழத்தில் மேலே வந்துடக்கூடாது. அது அவனுக்கு நல்லது. சிறியவர்களுக்கு இடறுதலாக இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த தண்டனையை கொடுப்பது அந்த மனிதனுக்கு நல்லது. ஆகவே இடறல் நான் இருக்கிற இடத்திலே, அது வீட்டிலாக இருந்தாலும் சரி, திருச்சபையிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, நான் இருக்கிற இடத்திலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இடறுதலாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு இடறுதலாக இருப்பது என்பது ரொம்ப ஆபத்தான ஒன்று அன்பானவர்களே. எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ பெரியவங்க ஆகிட்டாங்க. நான் அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லாமல் இருந்தால் நான் அவங்களுக்கு இடறுதலாக இருப்பேன். நானே தம்மடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா, தண்ணி அடிச்சுட்டு தெரிஞ்சா என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருப்பேன்? இடறுதலாக இருப்பேன். நானே சதா வாயில் கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டே நறுன்னு திட்டிக்கிட்டே இருப்பேன்னா நான் என் பிள்ளைகளுக்கு இடறுதலாக இருப்பேன். அவர்களை ஒரு தீய பழக்க வழக்கத்திலே நான் தள்ளுகிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் சொல்கிறார், இந்த பாரு, கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுறது உனக்கு நல்லது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பதவி ஆசை நிமித்தமாக நான் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன். பெரியவனாக இருக்குன்னா ஏதோ ஒரு பதவின்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்டில் புருஷ மனைவிகளை ஏன் சண்டை வருது அடிக்கடி? உள்ளுக்குள்ளே ஒரு ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா. ஆமாம், அது உள்ளுக்குள்ளே ஒரு அடங்க விடாது. ஆகவே அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நான் இருக்கிற இடத்துல சமாதானத்தை உருவாக்குகிறவளாக நான் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார். சீஷர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை பாரு. போகிறதுக்கு என்ன வழி? நீ மனம் திரும்ப வேண்டும். 2வது, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பா? யார்? தன்னை தாழ்த்துகிறவன். தாழ்மை ஒரு ராஜரீக குணம். யார் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவராக இருப்பார். இந்த யார் பெரியவராக இருப்பான்னு சண்டை போடுறதுனால பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தால் அது தண்டனைக்குரிய மாபெரும் குற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார் அன்பானவர்களே.